பிரேஸ் யுவர் லார்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எண்ணெய் பாட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த எண்ணெய் பாட்டில் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கட்டி, உங்களுடைய கேன்சர் கட்டி எல்லாத்தையும் இந்த பாட்டில் இருக்க எண்ணெய் வந்து உங்களை குணமாக போகுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். கடவுளே, இந்த எண்ணெயை பயன்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு கட்டி எல்லாம் சரி பண்ணுமா ஐயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளை கஷ்டம், இந்த குழந்தை கட்டி, காது வலி, கண்ணு வலி, மூக்கு வலி எல்லாத்தையும் சரி பண்ணும் ஐயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஐயா பெரிய சாமி. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளை கட்டி, இந்த குழந்தைகளை கொழுப்பு எல்லாத்தையும் குறைக்கும் ஐயா. அது மட்டும் இல்லாம உங்க கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்துல பெரிய சாமி உங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த எண்ணெய் பாட்டில வச்சு உங்களுக்கு ஒரு அற்புதம் பண்ண போறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன்டா இப்படி பாட்டு பாடுறான்னு சொல்லி. நான் சினிமா பாட்டை போட்டா எனக்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அதனாலதான் திருப்பி ஆரம்பிப்போம். கட் பண்ணிடு. பாரதியசாமி சபை கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மா குழந்தையோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் காது கேட்கலன்ற என்னமா அவங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. ஒரு பக்கம் காது கேட்கலையாமா. இப்ப நான் வந்து ஜெபம் பண்ண போறோம். இப்பவே அவங்களுடைய பிரச்சனைய ஆசீர்வாதத்து மூலியமா குணப்படுத்த போறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, பாருங்க எப்படி குணப்படுத்துறோம்னு. கடவுள கரங்களை ஒப்பு கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஜெபம் பண்ணி 5 நிமிஷத்துல இந்த கட்டியை குணப்படுத்த போறோம். சாரி, கட்டியில காது வலியை குணப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. பாஸ். இந்த எண்ணெய் பாட்டில் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. கடவுளோட ஆசீர்வாத பெட்ட, பெரிய சாமியோட ஆசீர்வாத பெட்ட எண்ணெய் பாட்டில் நீங்க எல்லாமே உங்க வீட்டுக்கு ஆன்லைன் மூலியமாவே இந்த எண்ணெய் பாட்டில நீங்க வாங்கிக்கலாம். இதோட ரேட்டு ஜஸ்ட் 10,000 ரூபாய் தான். உங்களுக்கு கடவுளோட கிருபையில கிடைச்ச ஒரு இது. அதை வச்சுதான் உங்களுக்கு சரி பண்ண போறோம். இவங்களை ஜெபம் பண்ணுவோம். ஐயா, இந்த குழந்தைக்கு ஒரு காது கேட்கல. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய பெரிய சாமி ஐயா உங்க கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு உங்க அபிஷேக ரீதியா நீ எல்லாமே செய்யும் ஐயா. காது ஒரு பக்கம் மட்டும் தான் ஐயா கேட்கல, 2வது பக்கம் கேட்காம போறதுக்கு முன்னாடி அந்த பக்கம் நீ சரி பண்ணும் ஐயா. அது மட்டும் இல்லாம இப்ப உங்க அற்புதத்தை இந்த எண்ணெய் மூலியமா நீ காட்டும் ஐயா. காட்டும் ஐயா, காட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமா. கேக்குதா? கடவுளோட அற்புதம் நீங்க கண்ணு முன்னாடியே பாத்தீங்க. குழந்தைய காட்டுங்க. அந்த குழந்தை வாமா, வாமா, வாமா. உனக்கு என்னவா பிரச்சனை? 2 நாளா கைவலி. இந்த பிள்ளையால சொன்ன குழந்தை சொல்ல முடியல. இந்த குழந்தை தருமபுரியில இருந்து வர்றாங்க. இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 1 மாசமா இவங்க போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. இந்த கையை குணப்படுத்த முடியலன்னு சொல்லி நம்மளுடைய பெரியசாமி கோயிலுக்கு வந்திருக்காங்க. நம்ம வந்து இவங்களுக்கு ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணி இவங்க கையை உடனே சரி பண்ண போறோம். அது வேற எதுனால இல்லைங்க, இந்த 10,000 ரூபாய் எண்ணெய் பாட்டினால தாங்க சரி பண்ண போறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நம்பி வேண்டிக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு கடவுளை பெரியசாமி ஐயா உண்ட கரங்கள்ல இந்த பச்சின பால குழந்தைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு 1 மாசமா கையில வலி இருக்கு. அது நீ சத்தியமா அற்புதம் ரத்தம் தெளிக்கப்பட்டு இந்த குழந்தைக்கு நீ உன்னை கிருபையில இறங்கி சரி பண்ணும் ஐயா. அது மட்டும் இல்லாம உன்னுடைய கிருபையில வந்த எண்ணெய் பாட்டில நான் எடுத்து உங்களை கையில தடவ போறேன். உன்னுடைய சக்திய, உன்னுடைய எல்லாமே பெரிய சாமி ஐயா நீ காட்டும் ஐயா. ஹல்லேலூயா சொல்லுங்க பிள்ளைகளா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. பெரிய சாமி சொல்லுமா. பெரிய சாமி, ஹல்லேலூயா. கையை நல்லா மேல தூக்குங்க. கை இப்படி தட்டுங்க. கை மேல தூக்குங்க. எப்படி அற்புதம். பெரிய சாமி ஐயா கை தட்டுங்க. கை தட்டி உற்சாகம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு. இப்ப கை ஆடுவோமா நம்ம ஒரு டான்ஸ் உங்களுக்காக. அப்படியா?